ஓம் சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மருகூரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் ஓம் ஓம். ஆடிப்பூரம் பூத்தவளே ஆதிபராசக்தி. ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் அவதார பெருந்தெய்வம் ஆன்மீக குரு அருள் திரு பங்காரு அடிகளார் அம்மா அவர்களின் அருளாசியுடன் 53வது ஆடிப்பூர பெருவிழா, இயற்கை பூரிக்கும் விழா, பூரம் பூத்தவள் பூரிப்பு அடையும் விழா வருகின்ற ஆகஸ்ட் 5, 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது. மண் மணக்க மனம் குளிர ஒரே தாய் ஒரே குலம் என ஒற்றுமையை வலியுறுத்தி செவ்வாடை பக்தர்கள் அனைவரும் பூரிப்புடன் பூரம் பூத்த நம் அன்னை ஆதிபராசக்திக்கு வார்க்கும் சமத்துவ கஞ்சி, அனைவரும் கருவறையில் எழுந்தருளி கொண்டிருக்கும் சுயம்பு அன்னைக்கு தங்கள் கைகளாலேயே பாலபிடேகம் என சிறப்புகள் மிக்க ஆடிப்பூர மகா உற்சவம். அனைவரும் வருக, அன்னையின் அருள் பெறுக. வருகின்ற ஆகஸ்ட் 5 திங்கட்கிழமை கலச விளக்கு வேள்வி, ஆகஸ்ட் 6 செவ்வாய்க்கிழமை கஞ்சி வார்ப்பு, ஆகஸ்ட் 6 செவ்வாய்க்கிழமை மற்றும் 7 புதன்கிழமை 2 தினங்கள் சுயம்பு அன்னைக்கு பாலாபிடேகம். ஆடிப்பூர விழாவில் கஞ்சி ஊற்றுவதும் பாலபிடேகம் செய்வதும் இயற்கையை செழிக்க செய்யும். கோடை தணிந்து மாதம் மும்மாறி மழை பொழிந்து பூமியை குளிர வைக்கும். வளங்கள் பெருகும், பஞ்சம் பசி நீங்கும், தீராத பிணிகள் தீரும். அன்னை மனம் குளிர்ந்து நம் நியாயமான வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற்றும் இயற்கை அன்னைக்கு நன்றி செலுத்தும் இந்த ஆடிப்பூர பெருவிழாவினை கொண்டாடி இயற்கை அன்னை ஆதிபராசக்தியை வணங்குவோம். இயற்கையின் செழிப்பு, அன்னைக்கு பூரிப்பு. ஓம் சக்தி. ஓம் சக்தி. மேல்மருவத்தூர் சித்தர் பீடத்தில் நடைபெறும் அனைத்து விழாக்களுமே நம் பங்காரு அம்மா நமக்கு தரும் வினை தீரும் வாய்ப்புகள். அவற்றை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்வது நம் கையில். குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. அன்னையின் அருள்வாக்கு. மனிதன் எப்போதும் உழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அந்த உழைப்பினால் ஏற்படும் களைப்பை போக்கிக் கொள்வதற்காகவும் ஒரு மாற்றத்திற்காகவும் தைப்பூசம், ஆடிப்பூரம் போன்ற விழாக்கள் உதவும். எறும்பு, பறவை போன்ற உயிரினங்கள் இடமாற்றம் செய்து கொண்டு வாழ்கின்றன. மனிதர்களுக்கு மனமாற்றம் ஏற்பட வேண்டும். அதற்காகத்தான் இத்தகைய விழாக்கள் கொண்டாடப்படுகின்றன. மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதி பராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று மதுரை மாவட்டம் கீழையூர் ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை கர்நாடக மாநிலம் வெங்கடபுரா ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். ஓம் சக்தி. ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். மதுரை மாவட்டம் சம்பகுளம் மன்றம். அம்மாவோட இதுக்குள்ள இருந்தே சாமி மேலே நம்பிக்கை இல்லை எனக்கு சுத்தமாக. இங்கே வந்து அப்புறம் ஒரு நாள் வந்து அழுதுட்டேன்னே அறியாமல் படத்தை பார்த்து அழுகு வந்துருச்சு. நானாக அழுகுறேன். என்ன அழுந்து எல்லாருமே விட்டுட்டாங்க. அழுதுகிட்டே இருக்கேன் நான் பாட்டுக்கு. எதுக்கு அழுகுறேன் என்னன்னு தெரியல. அப்புறம் அம்மா சொன்னாங்க, ஏன் அழுகுறேன்னு வந்து கேட்டாங்க. சொல்ல முடியாத பிரச்சனைமா அப்படின்னு சொன்னேன். நீ எனக்காண்டி சட்டி ஏந்துவியா, நான் உனக்காண்டி உன்னோட வழியை சரி பண்ணி விடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. என்ன வழின்னு எனக்கு தெரியல, அம்மாவுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி, சரிம்மா நான் ஏந்துறேன்னு சொல்லிட்டேன். எந்த இதுவும் இல்லாமல் சொல்லிட்டேன். ஆனாலும் ஒரு பயம். சட்டி ஏந்திரம்னு சொல்லிட்டேன், வாயால் சொல்லிட்டேன். ஆனாலும் எப்படி ஏந்திட்டு வருவான், ஊருக்குள்ள ஊரா சுற்றி வரணும் அப்படின்னு சொல்லி
ஒரு பையன் வாய் சொல்லிட்டு போய் சுற்றி வரணுன்ற கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்டு எங்கள் வீட்டுக்காரர் வேணான்றாங்க. இல்லை நான் சொல்லிட்டேன், நான் வருவேன், எப்படியா இருந்தாலும் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி கனவுல அப்புறம் வந்துட்டாங்க அம்மா. சட்டி ஏந்தி நான் ஊருக்குள்ள போய் சுற்றி இறக்கி வைக்கிற மாதிரி கனவு வந்துச்சு. என்ன இப்படி கனவு வருது, நம்ம இன்னும் தீச்சட்டியே எடுக்கலையே அப்படின்னு. அப்புறம் இறக்கி வச்சுட்டேன். அதே மாதிரி கனவுல வந்த மாதிரி இறக்கி வச்சுட்டேன். அப்பதான் அம்மாட்ட அழுதேன். கேட்குறேன், என்னம்மா இன்னும் சரி பண்ணலாம், நான் தீச்சட்டி ஏந்துறேன்னு சொல்லியிருக்கேன்லம்மா, ஏம்மா எனக்கு இன்னைக்கு மூல மந்திரம் நான் சொல்லுவேன், வேப்பிலையை மறந்தா நான் தினம் சாப்பிட்றேன். காலைல எந்திரிச்சதும் 1 மாசம் தொடர்ந்து சாப்பிட்டேம்மா. கனவுல சேஃப் ட்ரெஸ் போட்டு நான் அந்த பிள்ளையை பார்க்க வந்திருக்கேன், எந்திரிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க என் வீட்டுக்கார்ட்ட. என் வீட்டுக்கார சொல்ற, அந்த பிள்ளை எந்திரிக்க முடியுமான்னு தெரியல, அது முடியாம படுத்துருக்கு, வேண்டா சும்மா பார்த்துட்டு போங்க அப்படின்ற. இல்லை அந்த பிள்ளை படுத்துட்டு நான் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுட்டு போறேன் அப்படின்னு சொல்லி ஆப்ரேஷன் பண்றான். வகுத்துல கிழிச்சு அதுல உள்ளதெல்லாம் எடுத்து அப்படியே தச்சுட்டு என் வேலையை நான் முடிஞ்சு என் தொண்டை நான் செஞ்சுட்டு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்கம்மா. அப்ப எந்திரிச்சு பார்த்தா உடனே வலி, இந்த ஆபரேஷன் பண்ணி போட்டு கிடக்கமானே வலி, எந்திரிக்கவே முடியல. என்னால கூப்பிடுறாங்க வெளியில நின்று 2 பேரும், எந்திரிக்க முடியல. பகல்ல எந்திரிக்கவே முடியல. 3 நாள் அந்த மாதிரி வலி தாங்க முடியல. ஆபரேஷன் பண்ணா எந்திரிச்சு நடக்க முடியாத அளவுக்கு அந்த மாதிரி வலி. அந்த பிரச்சனையும் போயிடுச்சு, எனக்கு வயிற்றாலையும் போயிடுச்சு அந்த 3 நாள்ல. அம்மாவுக்கு கோடான கோடி நன்றி. உசுறு இருக்கும் தொட்டிக்கு நான் வருவேன் ஓம் சக்தி மன்றத்துக்கு. ஓம் சக்தி. குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. இன்று உழைப்பில்லாது போனதால்தான் புது புது நோய்கள் வருகின்றன. உழைப்பு இருந்தால் நோய் இல்லை, உழைக்காமல் இருந்தால் சோம்பேறித்தனம் தான் வளரும் என்பது குரு உபதேசமாகும். கடலூர் மாவட்டம் மேற்கு மண்டலம் 1 திட்டக்குடி வட்டம் அகரம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்ற செவ்வாடை தொண்டர்கள் அகரம் கிராமத்தில் அமைந்துள்ள திரௌபதி அம்மன் மற்றும் செல்லியம்மன் ஆலய வளாகத்தில் செடி கொடி முட்புதர் வெட்டி குப்பைகளை அகற்றி உழவார பணி செய்தனர். இந்த விழாவில் கலந்து கொண்டு தொண்டாற்றிய செவ்வாடை சக்திகளுக்கு அன்னையின் நாட்காட்டி மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. ஓம் சக்தி. ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.